நான் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் பேசுகிறேன். என்னுடைய வாழ்க்கை முறையை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட நான் 71 படங்களை இயக்கியிருக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட மகிழ்ச்சியோடையும் பெருமையோடையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே 71 படங்களை பண்ண என்னுடைய வயசும் கூட்டிகிட்டே போச்சு. அந்த வயசு கூட நமக்கு வயசு கூடுதுங்கிற ஒரு உணர்வு வந்தது. அந்த 71 படம் பண்ணதுக்கு பிறகு நமக்கு முதுமை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு. என்ன செய்கிறதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தபோது புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பித்தேன். மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த மிடில் ஏஜ் தாண்டினதுக்கு பிறகு முதுமை பருவம் நமக்கு வந்து சேரும். முதுமை பருவம் வரமே போகாது. ஆகவே முதுமை பருவம் நமக்கு வரும். அந்த வருங்கிற அந்த எண்ணத்தை நம்ம முதல்ல ஏற்றுக்கணும். அதை மனசில் ஏற்றுக்கிட்டோம்னாலே அந்த முதுமை பருவத்தை நம்ம வரவேற்கிறதுக்கு நம்ம தயாராகிடுவோம். ஆகவே மனிதனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் முதுமை பருவம். இப்போ வந்து நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னா, முதுமை பருவத்தை பற்றி நான் எப்படி ஏற்றுக்கிட்டேன், இல்லை எப்படி சந்தோஷமாக இருக்கேன், எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு அது ஏதாவது ஒரு பயன்படும். அது நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னாங்க. ஆகவே உங்கள் எல்லாரையும் நான் அன்பாக கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவது, முதுமை வந்த பிறகு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போயிட்டு நான் எப்படியெல்லாம் இருந்திருப்பேன். ஒரு பரபரப்பான இயக்குனராக 71 படங்களை பண்ணியிருக்கேன். ரொம்ப பிஸியாக இருந்தேன். தூங்குறதுக்குன்னு சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. எனக்கு என்னென்ன வசதி பண்ணி கொடுத்துருப்பாங்க. வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தது நேரம் அதெல்லாம் முடிஞ்சு நான் ஓய்வு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது, அந்த ரிட்டையர்மெண்ட் வந்த பிறகு எனக்கு அந்த வசதியெல்லாம் வருமா? வராது. அந்த புகழும் அந்த பேரும் அதுக்கு இருந்த துணையும் அதிகம். இப்போ இருக்கிற நிலைமையில் எனக்கு எந்த வசதியுமே அந்த மாதிரி வசதி எனக்கு இல்லை. அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறது என்னமா அது லாபம் உண்டா? அந்த நல்ல காலம், அந்த பரபரப்பான காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் நினச்சிக்கிறது என்ன, பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வழியினாலே. அவை பழசு போயிடும், புதுசு வரும். அதை நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் நம்முடைய வேதாத்திரி மகரிஷியினுடைய மனவளக்கலை மன்றத்திலே நான் சேர்ந்து அவருடைய மனவளக்கலையெல்லாம் கற்றுக்கிட்டதுனால இந்த நிலைமை நமக்கு வரும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இந்த முதுமையை நான் வருகை என்று வரவேற்று கொண்டிருக்கிறேன். இந்த காலம் மாறும்போது அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை நம்ம பழகிக்கணும். நம்ம மனசை டியூனப் பண்ணிக்கணும். அந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த வாழ்க்கை நமக்கு வந்திருக்கு, இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் அதை சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ வந்திருக்கிற இந்த சூழ்நிலையை ஏற்றுக்குங்க, அதை மனசை பக்குவப்படுத்திட்டு ஏற்றுக்குங்க. நிச்சயமாக இருக்கும். எப்போ பாரு கொலை, பையனை கூப்பிட்டு அட்வைஸு, இப்போ அவங்க அப்பா மருமகளை கூப்பிட்டு ஒழுங்காக சமைக்கலை, ஒழுங்காக சாப்பிடல அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு, இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்போ பாரு இந்த ஆள் தொலை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறதோட இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னா எல்லாரையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்றாங்க. நாங்கள் முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போகாமல் குடும்பத்தோட ஒத்துமையாக கூட்டு குடும்பம் நல்ல முறையில் வாழணும்னா நம்ம மனசை பக்குவப்படுத்தி நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நடைப்பயிற்சி, உடைப்பயிற்சி, தியானம், உணவு கட்டுப்பாடு. நம்முடைய மகரிஷியை சொல்கிறாங்க காயகல்பம்னு ஒரு முறை. இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மனம் பக்கம் விட்டுரும். இந்த மனம் அலையாது. இது அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், அப்படி வந்துட்டேன் எல்லாம் வராது. போதும், இது நமக்கு திருப்தி, நல்ல சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நோய் வராமல் தடுக்கிற ஒரு வழி. ஆகவே உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன், எப்போவுமே பழசம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி இருந்தோம் இப்படி இருந்துங்கிறது போதும், அது முடிஞ்சு போச்சு. ஆகவே இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கணும். வாழ்ந்தால் அது துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் யாரையும் திட்டினதில்லை, யாரையும் பொறாமையை பார்த்ததில்லை, அவன் அழிஞ்சு போகணும் ஒழிஞ்சு போகணும் என்றைக்கும் பேசுனதில்லை. ஆக அந்த மாதிரியான நல்ல உள்ளத்தோடு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்முடைய மனசு நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். அது வந்து அப்பவே சொல்லிட்டு போயிட்டான், உள்ளத்தால் பொய்யாத ஒளியின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உணர்ந்தோம். உள்ளத்தில் பொய் இல்லாமல் வந்தால் மக்களுடைய உள்ளத்தில் எல்லாம் நம்ம இடம் பிடிப்போம். ஆகவே நான் இளைஞர்களை கேட்டுக்கொள்வது, உங்களுக்கும் முதுமை வரும். ஆகவே அந்த முதுமை வர்றதுக்கு முன்னால் இந்த முதியவர்களை நீங்கள் பார்த்து கவனித்தா உங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும். உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பேரங்களும் உங்களை கவனிச்சுக்குவாங்க. ஆகவே அந்த அளவுக்கு இளைஞர்கள் அவங்களுடைய மனசை பக்குவப்படுத்திக்கணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க